ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நெய் சோறு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த நெய் சோறை சிக்கன் குழம்போடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். குக்கரில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் கூட ஊற்றிக்கணும். ஏன்னா நெய் சோறு செய்ய போகிறோம். நெய் சோறு கொஞ்சம் அதிக நெய் தேவைப்படும். அதனால் நெய் ஊற்றிட்டு ஒரே 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் ஏதாவது ஒரு எண்ணெய்ங்க போதும். கல்பாசி கொஞ்சோண்டு, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 ஸ்டார் பூ, 2 பட்டை, 1 பிரிஞ்சி இலை. இப்போ ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சின்னதாக வச்சுருக்கேன். இப்போ 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கிட்டு வதங்கணும். மல்லி, இப்போ புதினா மல்லி வந்து 1 கைப்பிடி பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்குங்க. நல்லா வதக்குங்க. இப்போ வந்து அரிசி வந்து ஒரு 1/4 மணி நேரம் வந்து ஊற வச்சுருக்கோம். இங்கே சாப்பாட்டு அரிசி தான் ஊற வச்சுருக்கோம். வீட்டில் நம்ம எப்போயும் சமைக்கிற அரிசி தான். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்ப வதங்க வேண்டாம், வதங்கினா கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் வந்து இப்படியே வந்து தண்ணி ஊற்றிடலாம். அரிசி 1 பங்குக்கு வந்து 2 பங்கு தண்ணி ஊற்றிக்குங்க. நான் பாதி தண்ணியும் பாதி தேங்காய் பால் ஊற்றுறேன். எங்கள் தேங்காய் பால் ஊற்றினா டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறனால தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசியை போட்டுருலாம். உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு குக்கரை மூடி ஒரு விசில் வச்சு 10 நிமிஷம் வச்சு இறக்கிடுங்க. இப்போ நெய் சோறு ரெடி ஆயிடுச்சு, எடுத்து பரிமாறுங்க.